ப்ரௌனி செய்ய போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ப்ரௌனி செய்ய போறோம். கேஜி ப்ரௌனி அப்புறம் 1/2 கேஜி ப்ரௌனி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைமு, எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம். ஆனாலும் இதை செஞ்சு தான் நிறைய பேருக்கு நான் சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து 1 கேஜிக்கான ப்ரௌனி அளவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து பட்டரையும் சாக்லேட்டையும் நீங்கள் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டை சேர்த்துக்கோங்க பவுலில். அதுக்கப்புறம் சால்ட்டு லைட்டாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகரை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு, நான் வந்து ப்ரௌன் சுகரும் சேர்த்துருக்கேன், நார்மல் சுகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு போயிரு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிட்டேன். கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாஃப்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் மாவு உங்களுக்கு என்ன ஃப்ளோர், மைதா மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம், கோதுமை மாவுன்னு எடுத்துக்கலாம், ராகி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து முட்டை நிறைய சேர்க்காததுனால பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி பதத்துக்கு வரும்பொழுது நீங்கள் வந்து என்ன கண்டெய்னரில் இந்த மாவு எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அப்போ தான் வந்து கிரிட்டில் மேலே வந்து நல்லா பஞ்சியாக நல்லா சூப்பராக டேஸ்டியாக வரும். நான் வந்து 200ல் 170 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக நல்ல டேஸ்டான ப்ரௌனின்னு உங்களுக்கு வெளியில் வாங்காமல் இப்போ ப்ரௌனி இல்லை செய்யலாம். தேங்க்யூ.